வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வழக்கில் ஞானசேகரன் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி 2ஆம் தேதி தண்டனை விபரம் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி நேற்று அந்த தண்டனை விபரத்தை அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த 11 பிரிவின் கீழேயும் தண்டனை விபரம் தனித்தனியாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான பிரிவு கற்பழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிஎன்எஸ் சட்டப்பிரிவு 64/1 அந்த பிரிவின் கீழே 30 வருஷம் சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை, அவங்க 90,000 அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 30 வருஷத்தில் முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த 30 வருஷத்தையும் அவர் 30 வருஷமும் ஜெயிலில் இருக்கணும். எந்த விதமான நன்னடத்தை விதியோ இல்லை அண்ணா பிறந்தநாள் இந்த மாதிரி முக்கியஸ்தர்கள் பிறந்தநாள் விழாவிலையோ தண்டனை குறைப்பு பண்ணுவாங்க இல்லையா, அந்த தண்டனை குறைப்பு இவங்களுக்கு 30 வருஷத்துக்கு வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 30 வருஷத்தையும் அவங்க அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரிவின் கீழே மட்டும் தண்டனை விபரம் கொடுத்துருக்காங்க. மற்ற பிரிவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிஎன்எஸ் 329 அத்துமீறல் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக 3 மாத சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎன்எஸ் 126/2 பாதிக்கப்பட்ட மாணவியை செல்லவில்லாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 1 மாதம் கொடுத்துருக்காங்க. பிஎன்எஸ் 87 கடத்தி சென்று ஆசைக்கு இணங்க வைத்தல் அப்படின்ற பிரிவின் கீழே 10 ஆண்டு சிறை தண்டனை, 10,000 அபராதம் கொடுத்துருக்காங்க. பிஎன்எஸ் 127/2 சட்டவிரோதமாக பிடித்து வைத்து துன்புறுத்துதல் அப்படின்றதுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஎன்எஸ் 75/2 பாலியல் தொந்தரவு அப்படின்ற இதுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஎன்எஸ் 76 நிர்வாணமாக இருக்க கட்டாயப்படுத்தி தாக்குதல் அப்படிங்கிற பிரிவின் கீழே 7 ஆண்டு சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் விதிச்சிருக்காங்க. ஸோ 351/3 கொலை மிரட்டல் அப்படிங்கிற பிரிவின் கீழே 7 வருஷ சிறை தண்டனையும் 10,000 அபராதமும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 238/B பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல் 3 ஆண்டு சிறை தண்டனை, 10,000 அபராதம் அப்படின்ற பிரிவில் கொடுத்துருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 66E ஆபாசமாக போட்டோ எடுத்து இன்னொருவரின் தனிப்பட்ட உரிமையை மீறுதல் அப்படிங்கிற பிரிவில் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 25,000 அபராதமும் வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரிவு 4 இந்த சட்டப்பிரிவின் கீழே பதிவு செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ள போதிலும் கற்பழிப்பு குற்றச்சாட்டுக்கு அதிகபட்ச தண்டனையாக 30 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்கனால இந்த குற்றச்சாட்டுக்கு கீழே தண்டனை எதுவும் வழங்கப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தனித்தனியாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வருஷம் வரும். இவங்க கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறது இந்த தண்டனையில் ஏக காலத்தில் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஏக காலத்தில்னா எல்லாத்தையும் டோட்டலாக போட்டு மேக்சிமம் என்ன தண்டனை இருக்கோ அதை மட்டும் அனுபவித்தா போதும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. ஸோ அதிகபட்ச தண்டனையாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 64/1 30 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த 30 வருஷத்தை அவர் அனுபவித்தா போதும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டுள்ள விபரம். அந்த 30 வருஷத்தையும் அவர் என்ன விதமான நன்னடத்தை விதியை மீறி அவருக்கு தண்டனை குறைப்பு செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பாயிண்ட்டு. அது போக அவருடைய விஞ்ஞானபூர்வமாக அவர் செல்ஃபோனை ஆய்வு பண்ணதில் அவருடைய அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அவரோட ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் அதிகாரிகள் அவங்க இந்த சம்மந்தப்பட்ட ஃபோன் நிறுவனத்துலேருந்து சொல்லி அது ஃப்ளைட் மோடில் இருந்திருக்கு. ஸோ யார்கிட்டையுமே ஃபோன் பேசியிருக்க முடியாததுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அந்த சார் அப்படிங்கிற கேள்வி, யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய கருத்துக்கே நான் விட்டுறேன் அந்த விஷயத்தை. ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக வச்சுருந்தாங்க அவங்க. இதை மீறி எடப்பாடி பழனிசாமி அவங்க யார் அந்த சாரு, அந்த சாரை நான் அதிமுக ஆட்சி அமைச்சதும் எந்த சாராலையும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல. அப்புறம் தமிழிசை அக்கா அவங்களும் அதே மாதிரி யார் அந்த சாருன்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை முதல்ல நம்ம தான் அந்த வீடியோவில் கேட்டிருந்தோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் தீர்ப்பு வந்த உடனே யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன் வச்சுருந்தோம். அந்த கேள்விக்கு அவங்க பதிலாக தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் புலன் விசாரணைக்குன்னு தனியாக ஒரு படை அமைச்சிருக்காங்க இல்லையா, அந்த தனிப்படையில் வந்து 3 IPS அதிகாரிகள் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த 3 IPS அதிகாரிகளுமே பெண்கள். அதுக்கப்புறம் அரசு தரப்பில் வாதாடிய மேரி ஜெயந்தி ஒரு பெண்ணு. இந்த வக்கீலுக்கு வாதாட்டத்துக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா நீதிபதி, அவங்களும் ராஜலட்சுமிங்கிறவங்க, அவங்களும் நீதியரசர் வந்து அவங்களும் ஒரு பெண்ணு. ஸோ இந்த 5 பெண்களும் சேர்ந்து தான் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவியோடைய பாலியல் பலாத்காரத்துக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஏன் இதை குறிப்பாக சொல்கிறேன்னா, பாதிக்கப்பட்ட மாணவிகள் ஒரு ஆம்பளை முன்னாடி நடந்த விஷயங்களை மனம் விட்டு சொல்ல முடியாது. பெண்களாக இருக்கனால, எல்லாருமே பெண்களாக இருக்கனால இந்த விஷயத்தில் வந்து தாராளமாக அவங்க வாக்குமூலமாக மன சங்கடம் எதுவும் இல்லாமல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இதில் வந்து சாட்சிகளும் சரி, ஆதாரங்களும் சரி, எல்லாமே பெண்களாக இருக்க பட்சத்தில் இது சம்மந்தப்பட்ட விசாரணை குழுவாக சரி, வக்கீலாக இருக்கட்டும், அரசு தரப்பு வக்கீலாக இருக்கட்டும் சரி, நீதிபதியாக இருக்கட்டும் சரி, எல்லாமே பெண்களாக இருக்கனால இந்த சாட்சிகள் எல்லாம் வந்து எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் சாட்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. போலீஸ் தரப்பில் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க அத்தனை பேருடைய டீட்டெயில்ஸையும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. யார் சாட்சி சொன்னது, பாதிக்கப்பட்ட பெண் யார் அப்படிங்கிற விவரங்களை வந்து வெளியிடாமல் ரகசியமாக வச்சிருக்கிறது மட்டும்தான் போலீஸ் தரப்பில் தெளிவாக பண்ணியிருக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இப்போது பாதிக்கப்பட்ட பெண்ணை சார்பாக ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து மேரி ஜெயந்தி வந்து இந்த வழக்கை பற்றி, தீர்ப்பை பற்றியோ விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தீர்ப்பை விமர்சிக்க கூடாதுங்கிறத மீறி தான் எடப்பாடி பழனிசாமியும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களும் இதை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் மீறி அவங்க சொன்னாங்கன்னா கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்றது தெரியல. அதிமுக ஆட்சி அமைந்ததும் அந்த சாரை எந்த சாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதே விஷயத்தை பொள்ளாச்சி வழக்குலையும் அவர் சொல்லியிருந்தாருன்னா அவரை பாராட்டியிருக்கலாம். ஸோ அந்த வழக்கை வந்து எந்த சார் பின்னாடி இருந்து இயக்குனார் அப்படிங்கிறது இது வரைக்கும் கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னாக்கா, இதே போல் 5 மாதத்துக்குள்ளே சம்பவம் நடந்து கம்ப்ளைண்ட் பண்ணி 2 மாதத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் விசாரணையை முடித்து இந்த வழக்கில் தண்டனையே வாங்கி கொடுத்துருக்காங்க 5 மாதத்துக்குள்ளே அப்படிங்கிறது வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும், நம்ம கள்ளக்குறிச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு வழக்கு. அந்த வழக்கில் வந்து இது வரைக்கும் ஆரம்பகட்ட விசாரணையோ ஆரம்பகட்ட இதோ கோர்ட்டில் நடக்கலை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு துரிதமான நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்களோ அதே மாதிரி இந்த வழக்கையும் துரிதமாக நடத்தி இந்த உண்மை குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ வரக்கூடிய 11ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை, கள்ளக்குறிச்சி வழக்கு விசாரணை வரும்போது இந்த வழக்கை வந்து தனிப்படை அமைத்து விசாரிக்கணுங்கிற நமது கோரிக்கை ஏற்கப்பட்டால் நம்ம சந்தோஷம். அது தீர்ப்பு எப்படி வருது அப்படிங்கிறது, ஆர்டர் எப்படி போடுறாங்கன்றது 11ஆம் தேதி தெரிய வரும். அடுத்து இன்னொரு வாய்தா போகுதா, இல்லை இந்த வாய்தாக்குள்ளேயே முடிச்சிருவாங்களா அப்படிங்கிறது வந்து 11ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த வழக்கில் இவ்வளவு அவசரமாக விசாரித்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாராட்டப்பட்டாலும், இது வந்து இன்னொரு பக்கம் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இவங்களுடைய பேட்டினால் ஒரு சந்தேக பார்வை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ்னு சொல்கிற அதே சமயத்தில் ஹரீடு ஜஸ்டிஸ் இஸ் பரீடு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஸோ அவசரமாக தீர்ப்பு வழங்குறது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும், ஆனால் உண்மை குற்றவாளி அவர் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் மக்களுக்கு இல்லை. தண்டனை கொடுத்ததுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதே மாதிரியே அந்த வழக்கிலையும் நீங்கள் அவசரமாக இவ்வளவு துரிதமான ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது தான் மக்கள் கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்விக்குறியோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த கள்ளக்குறிச்சி வழக்கு இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.